இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 13ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதினா கண்ணை மூடிட்டு நீங்கள் நிர்ஜலமாக உபவாசம் பண்ணலாம். அதாவது விரதம் இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது. நிர்ஜலம் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஏன் அப்படின்னா இருக்கிற என்ன பண்டிகை பண்ணாலும் சரி, எந்த விரதம் இருந்தாலும் சரி, உண்மையான விசேஷமான பலன் கொடுப்பது ஏகாதசி திதி, 11வது திதி அப்படின்னு சொல்லலாம். சூரியன்லேருந்து சந்திரனை நோக்கி போயின்னு இருக்கோம். அதில் 11வது நாள் ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கோம். அது ஏகாதசி திதியாக மாறுகிறது. அந்த ஏகாதசி திதியில் நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன சங்கல்பம் செய்கிறோமோ, ஜென்சிக்கு சொல்லணும்னா வாட் எவர் யூ மேனிஃபெஸ்ட் தட் வில் ஹேப்பன். ஏகாதசி திதி அன்றைக்கி நீங்கள் நான் இந்த அளவுக்கு பெருசாக அச்சீவ் பண்ணணுன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, விரதம் இருக்கிறீங்க, சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுவது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கேட்டாவே மகா புண்ணியம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கப்படுது. ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை பொதுவாக நிறைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். அது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால பழைய நண்பர்களை சந்திப்பது, பழைய பிரச்சனைகளை முடிப்பது. இந்த நாள் வேலையின் பழு சொத்தை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நைட்டு படுக்கிறக்கே 11-12 ஆகிடும். அதுதான் இன்றைய நாளுடைய முக்கியமான பலனாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைகாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளில் பொதுவாக இன்னும் 2 நாள் ஆரம்பிக்க போகுது. அந்த வைகாசியில் பொதுவாக நிறைய கல்யாணங்கள் செய்வாங்க, நிறைய சுபகாரியங்கள் செய்வாங்க. இந்த வருஷம் மட்டும் வைகாசியில் முடிஞ்ச அளவுக்கு முகூர்த்தங்கள், திருமங்கல்யங்கள் ஏற்றுவதோ அல்லது யஜ்ஞோபவீதம் பண்ணுறதோ, நல்ல காரியங்கள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா பிரச்சனையில் போய் முடியும். அந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது. அமைப்பு கோச்சாரத்தை பார்க்காம முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி அண்ட் மகரம், இதை 3மே அடுத்த 1 மாதத்துக்கு ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்து மாட்டக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால் பொதுவாக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அடுத்த 1 மாதத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை போங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அமோகமாக இருப்பீங்க. வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். கண்டிப்பாக வேலையில் அலைச்சல் கொடுக்கும். ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் 2 தடவை 3 தடவை போய் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதனால் பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு பிரயாணம் செய்வது பிடிக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வேலையில் ஒரு ட்ராவல் இருந்ததுன்னா ஒரு குஷியாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, பெரிய வெற்றியை காணக்கூடிய காலகட்டம், மன திருப்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கலாங்கிற எண்ணம் கண்டிப்பாக நடக்கும். போராடி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க. தான தர்மங்களுக்கு உகந்த நாள். அன்னதானம் மட்டும் பண்ணக்கூடாது, வேறு என்ன தானம் பண்ணாலும் நல்லது. அந்தளவுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நடப்பீங்க. 10 பேருக்கு உதவுறதுல இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அது பெரிய கோடி புண்ணியம்னு சொல்லுவான். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் அதிக மாதம் நடந்துட்டுருக்கு. அதனால் யாருக்கார் நோட்டு புஸ்தகம்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல படிப்பு வரும் உங்கள் குழந்தைகளுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. நைட் டைம் ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. 2 நாள் முன்னாடி. ஆக்சுவலாக என்னென்னா விரதம் இருக்கணும்னு நானே சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை எனக்கு வயசாகிடுச்சு மாத்திரை மருந்து போடுறவங்களாம் இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பலகாரங்கள் சாப்பிடுவது இல்லையா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ஸ் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக போயிடும். ஆஃப்டர் 6 o'clock டோன்ட் டேக் எனி டெசிஷன் அப்படிங்கிறது தான் உண்மை.
மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தவறாமல் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாள். 10 பேருக்கு உதவக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகும், ஆனால் ஜெயிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், பெரிய திருப்தி, ஆனந்தம் எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் அது துளாராசி நண்பர்கள். மற்றவர்களுக்காக உழைப்பவர்கள் யாருன்னு சொன்னாலும் அது துளாராசி நண்பர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்காதீங்க. கடனில் மூழ்காமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. உணவு தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், பெரிய மேன்மை, எடார்த்த காரியங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக ஆடல் பாடல் கச்சேரி ஸ்போர்ட்ஸு கலைகளில் அதிகமான ஆர்வம் கொண்ட நபர்களாக இன்றைய நாள் நீங்கள் இருக்க போகிறீர்கள். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். மனசாட்சியோட பல காரியங்கள் நல்லபடியாக முடியும். தெய்வ அனுகிரகமும் நல்லபடியாக முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களை கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாள். சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. அவசரத்தில் விடக்கூடிய வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. அதனால் சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வேணும். அவங்க இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கிராமப்புறங்களில் யாரெல்லாம் ஒரு சின்ன ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக வியாபாரம் ஆகக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக்கல் கடை, டிவி, மெக்கானிக்கு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவ மாணவிகளுக்கு யோகமான நாள். இன்றைய நாள் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். மனசு அப்படியே ஏதோ இருக்கிற மாதிரி, எங்கோ இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு குஷியான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறையா செய்திகள் வரும். மனசாட்சியுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஐயோ பாவமே அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய நாள். யார் எதாவது முடியலன்னு கேட்டால் உடனடியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனாதானம், நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கும். ஆனால் ஒரே விஷயந்தான், எந்த விஷயத்தையுமே முடிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மெயினாக பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் மனசில் சந்தோஷத்தை அடக்கவே முடியாது, அதை வெளியே சொல்லிடுவீங்க. கஷ்டமாக இருந்தாலும் வெளியே சொல்லிடுவீங்க, பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே சொல்லிடுவீங்க. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஃபுல்லாக வெளியே சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வெளியே சொன்னால் காரியங்கள் நடக்காது. உதவிகள் கேட்டு நாடி வரக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு குணம். பரோபகார புத்தி அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வம்சாதிகள் நல்லா இருப்பாங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த வியாபாரம் இருந்தாலும் மெயினாக எக்ஸ்போர்ட் வியாபாரம், நூல் வியாபாரம், தண்ணீர் வியாபாரம், பலகாரங்கள் வியாபாரம், பூக்கடை வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். இன்றைய நாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் வெளியூர் வாசிகளுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மகத்தான வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். யாருமே அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமாக மாறணும். எல்லாருமே மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல
ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.